யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். எனவே இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். ஆபிரகாமின் சந்ததி, அதுக்கு தான் இஸ்ரவேல் என்று பெயர். ஆபிரகாமின் சந்ததிக்கு என்னென்ன பேர்? இஸ்ரவேல் என்று பெயர். இந்த இஸ்ரவேல் என்ற மக்கள் எகிப்திலே போய் பல வருடங்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அப்படி அடிமைகளாக வாழ்ந்த இந்த மக்களை ஆண்டவர் விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வந்தார். அப்படி வெளியே கொண்டு வரும்போது ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்தார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் என் குமாரன்னு சொல்றார். எகிப்திலிருந்து அவங்க வெளியே அனுப்பணுமா? எதுக்கு அனுப்பணுமா? எனக்கு ஆராதனை செய்யும்படி. ஆராதனை செய்யும்படி. இப்போ இந்த மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. புறப்பட்ட 3ஆம் மாதம் முதல் தேதியிலே சீனாய் மலைக்கு வராங்க. இதுவரையில் எவ்வளோ நாள் நடந்து வந்திருக்கிறாங்க? 2 மாதம் நடந்து வந்தாங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டு சீனாய் மலைக்கு வருவதற்கு 2 மாதம். 3ஆம் மாதம் முதல் தேதியில இவங்க சீனாய் மலைக்கு வந்துட்டாங்க. சீனாய் மலையில மோசே ஏறி போறார். சீனாய் மலையில மோசே ஏறி போன பிறகு ஆண்டவர் ஆராதனை செய்வதற்கு ஒரு கூடாரத்தை போட சொல்லுகிறார். என்ன செய்ய சொல்லுகிறார்? ஆராதனை செய்வதற்கு ஒரு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். நாம் புதிய ஏற்பாட்டில் இப்போ ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம். இந்த ஆராதனைக்கு நிழலாகத்தான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இந்த ஜனங்களை அனுப்பிவிடு, அவங்க எனக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும்னு அனுப்பிட்டார். அப்படி வெளியே வந்தவங்களுக்கு 2 மாதம் பிரயாணம் பண்ணாங்க. 3ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 1 வசனம். 2 மாதம் இப்போ நடந்து வந்திருக்கிறாங்க. 2 மாதம் நடந்து வந்துட்டாங்க. இப்போ எத்தனாவது மாதம் ஆரம்பிச்சிருக்கு? 3ஆவது மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அடுத்த வசனத்தில் மோசே மலைக்கு ஏறி போறான். ஓகே, சீனாய் மலை மேலே தான் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? 10 கட்டளை கொடுத்தாரு. ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்னாரு. எப்படி ஆராதிக்கணும் என்று சொல்லி கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரம் என்றால் என்ன? முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆசரிப்பு கூடாரம் என்றால் என்ன? ஆக்சுவலி அது என்ன? ஆராதனை கூடாரம். என்ன கூடாரம்? ஆராதனை கூடாரம். நீங்கள் அந்த மறுபடியும் அந்த வசனத்தை படித்து பாருங்களேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை மறுபடியும் படித்து பாருங்க. அந்த கர்த்தரை தேடணும், ஆராதிக்கணும், பார்க்கணும்னா மக்கள் எங்கே போகணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகணும். விளங்கிட்டீங்களா? ஸோ பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆசரிப்பு கூடாரம் என்பது புதிய ஏற்பாட்டில் உள்ள சபைக்கு நிழலாக இருக்கிறது. The tabernacle that is mentioned in the Old Testament refers to the church. அது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவ மக்கள் நன்றாக கவனிக்கணும். நீங்கள் எல்லாரும் விளங்கிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால் நிதானமாக மெதுவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வாட் இஸ் டேபர்னக்கிள்? ஆசரிப்பு கூடாரம் என்றால் என்ன? முதலாவது அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னேன்? அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? ஆராதனை கூடாரம். ஏன்? தேவனை தேடுறவங்களாம் எங்கே போவாங்களாம்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 33:10. இப்போ மேகஸ்தம்பம் கூடார வாசல் வந்துடுச்சு. இப்போ எல்லாரும் பணிந்து கொள்றாங்க, ஆராதிக்கிறாங்க. அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் நோக்கம் என்ன? What is the purpose of this tabernacle?
பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று கொடுத்தாரே, அதனுடைய நோக்கம் என்ன? ஆராதனை செய்வதற்காக. The Old Testament tabernacle was meant for worship. ஆராதனை செய்வதற்காக அது கொடுக்கப்பட்டது. நீங்கள் யாத்திராகமம் 28 அதிகாரம் 35 வசனம் 43 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆராதனை செய்ய, இப்போ அந்த ஊழியக்காரனுக்கு சொல்றாரு, நீ ஆராதனை செய்யணும், கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். பார்த்தீங்களா எவ்வளவு தெளிவா? 43 ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது. இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரம் என்று ஒன்று ஆண்டவர் நியமித்தது. நோக்கம் என்ன? ஆண்டவரை ஆராதிப்பதற்காக. இப்போ நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஆராதிக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆசரிப்பு கூடாரம் என்பது எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. சபையில் நடக்கிற ஆராதனையை குறிக்கிறது. அப்படியானால் நாம் ஒழுங்கா ஆராதிக்கணும்னு சொன்னா பழைய ஏற்பாட்டில் என்ன ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது? முக்கியமான சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆசரிப்பு கூடாரத்துக்கு வேதாமத்தில் பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்களை தெரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு அர்த்தம் விளங்கிடும். இப்போ ஒரு பெயர் சொன்னோம் இல்லையா, ஆராதனை கூடாரம்னு பெயர் கொடுத்தோம் இல்லையா, இப்போ உங்களுக்கு விளங்குதில்லை ஆசரிப்பு கூடாரம் என்றால் என்ன? ஆராதனை கூடாரம். ஆரோன் அங்கே போய் ஆராதிக்கணும், ஜனங்களும் அங்கே போய் ஆண்டவர் ஆராதிக்கணும். ஆராதனை செய்வதற்காகத்தான் இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு. உங்களை ஆண்டவர் ரட்சித்தார் இல்லையா, உங்க பாவங்களை மன்னித்தார் இல்லையா, ரத்தத்தினால கழுவினாரு. எதுக்காக தான்? ஆண்டவரை ஆராதிப்பதற்காக தான். இந்த விஷயமெல்லாம் முதல் வருஷத்திலே செஞ்சு முடிச்சாச்சு. ஆசரிப்பு கூடாரம் கட்டுற வேலையெல்லாம் முதல் வருஷத்திலே செஞ்சு முடிச்சாச்சு. நீங்கள் யாத்திராகமம் 40 அதிகாரம் 2 வசனத்தை படிங்க. யாத்திராகமம் 40 அதிகாரம் 2 வசனம். முதலாம் மாதம் முதல் தேதி என்ன? அது என்ன முதலாம் மாதம்? 17 வசனம் படிங்க. இவங்க பிரயாணம் புறப்பட்ட 2ஆம் வருஷம், ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு. ஏற்கனவே 2 மாதம் பயணத்தில் இருந்தாங்க. 3ஆவது மாதம் எங்கே வந்தாங்க? சீனாய் மலைக்கு வந்தாங்க. 3ஆம் மாதம் சீனாய் மலைக்கு வந்தவங்க அந்த முதல் வருஷம் முடியறதுக்குள்ள ஆண்டவர் சொல்லிட்டார். எதை பற்றி பேசிட்டாரு? ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி திட்டமாக பேசிட்டார். என்னென்ன இருக்கணும், பலிபீடம் எங்கே இருக்கணும், பிரகாரம் என்றால் என்ன, பரிசுத்த ஸ்தலம் என்றால் என்ன என்று சொல்லி என்ன பண்ணிட்டாரு? ரெடி பண்ணிட்டாரு. இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. எரெக்டட். The tabernacle was erected. எப்போ எரெக்ட் பண்ணப்பட்டது? பிரயாணம் புறப்பட்டு எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சு 2ஆவது வருஷத்துல 1ஆம் மாதத்துல 1ஆம் தேதியில வாசஸ்தலம் என்ன பண்ணப்பட்டது? ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. முதல்ல இது வேலையை முடிச்சிடறார் ஆண்டவர். ரட்சிக்கப்பட்ட உடனடியாக தேவஜனங்கள் ஆராதனையை பற்றி தெளிவான ஒரு விவரம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏன்? ஆராதிப்பதற்காக தான் ஆண்டவர் எங்களை என்ன பண்ணாரு? எகிப்திலிருந்து ரட்சித்து வெளியே கொண்டு வந்தார். உங்களை ஆண்டவர் ரட்சித்து எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு அடிப்படை காரணம் என்னதான்? ஆண்டவரை ஆராதிக்கதான். அதை பற்றிய பாடத்தை எப்பயே சொல்லி கொடுத்துட்டாரு? முதல் வருஷத்திலே சொல்லி கொடுத்துட்டாரு. முதல் வருஷம் முடிஞ்சு 2ஆவது வருஷம் ஆரம்பிக்கும் போது என்னத்தை போட்டாச்சு? ஆசரிப்பு கூடாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. இனிமே இவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? ஆராதிக்க வேண்டிய வேலை தான். அப்போ இனி காலம் பூரா அவங்க ஆராதிக்க போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறகு நீங்கள் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் முதல் சில 9-10 வசனங்களை வாசித்தீங்கன்னா ஆராதனை கூடாரத்தில் 3 பகுதிகள் இருக்கிறது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 3 பகுதிகள் இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 47ஆம் அதிகாரத்தில் பிறகு படித்து கொள்ளுங்க, சமயம் இல்லை. 47ஆம் அதிகாரத்தில் ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு போகுது. அந்த நதியில் ஆண்டவர் எசேக்கியேலை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த நதியில் முதல்ல
கணுக்கால் அளவு தண்ணி, அப்புறம் முழங்கால் அளவு தண்ணி, அப்புறம் இடுப்பளவு தண்ணி, அப்புறம் நீச்சல் ஆழத்துக்கு தண்ணி. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் பகுதி பிரகாரம், அது உள்ள என்ட்ரன்ஸ். அங்கே உடனே ரத்தம் சிந்தணும். ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும்? ரத்தம் சிந்தி அந்த ஜனங்களுடைய பாவத்துக்கு என்ன பண்ணணும்? பரிகாரம் பண்ணணும், சுத்தப்படுத்திக்கணும். ஒவ்வொரு முறையும் ஆசாரியம் உள்ளே போகும்போதெல்லாம் அவன் என்ன பண்ணி ஆகணும்? சும்மா போக கூடாது. என்ன பண்ணணும்? ரத்தத்தை எடுத்துகிட்டு போகணும். இப்போ புதிய ஏற்பாட்டில் நமக்கு எந்த ரத்தம்? ஆட்டுக்குட்டி ரத்தம் அல்ல, கடா ரத்தம் அல்ல. என்ன ரத்தம்? இயேசுவின் ரத்தம். அப்போ ஆராதனையில் அதனால்தான் நாம் ஆராதனை நேரத்தில் என்ன செய்கிறோம்? இயேசுவின் ரத்தத்தால் என்ன செய்யணும்? எல்லாரும் தெளிக்கப்படணும், கழுவப்படணும். நீங்கள் உங்கள் வீடுகள்லையும் கூட ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கொள்ளணும். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இயேசுவின் ரத்தத்தோடு உள்ள பிரவேசிக்கணும். நிறைய வசனங்கள் இருக்கிறது, சமயம் குறைவாக இருக்கிறதுனால நான் அடுத்தடுத்த காரியங்களுக்கு போக விரும்புகிறேன். ஓகே, அப்போது பிரகாரத்தில் என்ன நடக்குது? பிரகாரம்னா அவுட்டர் கோர்ட். ஆசரிப்பு கூடாரத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன? பிரகாரம், அவுட்டர் கோர்ட். அங்கே என்ன நடக்கும்? பலி செலுத்தணும், ரத்தம் சிந்தணும். அந்த ரத்தத்தோடு தான் எங்கே போகணும்? உள்ளே போகணும். உள்ளே இருக்கிற எல்லாவற்றின் மேலும் ரத்தம் என்ன செய்யணும்? தெளிக்கப்படணும். ஓகே, பிறகு பரிசுத்த தலம். இது செகண்ட் லெவல். அங்கே விளக்கு இருக்கும், அங்கே அப்பம் இருக்கும். இயேசுதான் ஜீவ அப்பம், அப்புறம் இயேசுதான் உலகத்தின் ஒளி. அப்போ இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு, ஆமாம், இயேசுவின் நாமத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆராதிக்க போகிறது. செகண்ட் லெவல். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் புஸ்தகத்தில் 47 அதிகாரத்தில் கணுக்கால் அளவு, அப்புறம் என்ன அளவு? முழங்கால் அளவு, அப்புறம் இடுப்பு அளவு. இதெல்லாம் இங்கே பரிசுத்த தலத்திலே நடந்துடணும். மூன்றாவது இடம் மகா பரிசுத்த தலம். அது இடம் மகா பரிசுத்த தலம், நீச்சல் ஆழம். அங்கே ஆண்டவரை சந்திக்கிறது, ஆண்டவரோடு உறவாடுது. நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவ பிரசன்னத்துக்குள்ள மூழ்குதல், தேவனை தரிசித்தல். அந்த மூன்றாவது இடத்துல தான் ஆண்டவர் மக்களை சந்திக்கிறார், தேவன் சந்திக்கிற இடம். அப்போ ஆராதனைக்கு வந்தவங்க சொல்லுங்க, என்ன பண்ணணும்? முதல்ல ரத்தத்தால் கழுவப்படணும். அப்புறம் ஆமாம், இயேசுவாகிய ஜீவப்பம், இயேசுவாகிய வெளிச்சத்தில் மூழ்கி உள்ளே பிரவேசித்து மூன்றாவது லெவலுக்குள்ளே போகணும். என்ன பண்ணணும்? அவரை தரிசிக்கணும். என்ன பண்ணணும்? தரிசிக்கணும். தேர்ட் லெவல். அப்போ ஒர்ஷிப்பில் படிப்படியாக கிராஜுவலாக எங்கே போயிடணும்? பாட்டு பாடினேன், கையெல்லாம் தட்டினேன், டான்ஸ் எல்லாம் போட்டேன். ஆனால் இன்னும் உள்ளே போகணும், சரிதானா? அக்கினி ரதத்தின் மேல் அழைத்து செல்ல வேண்டுமே, அக்கினி ரதத்தின் மேல் அழைத்து செல்ல வேண்டுமே, பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே. அப்புறம் இன்னொரு அடிப்பாடும் இல்லை. முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவல்ல, முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவல்ல, நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் இயேசுவே, நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் இயேசுவே. விண்ணக காற்றேனி என்மேல் நோக்கி வீசிடும் வெண்போராவை போல என்மேல் வந்த மர்ந்திடும். இந்த பாட்டினுடைய அர்த்தங்கள் உங்களுக்கு புரியுதா? இப்போ ஆராதனை நேரத்தில் நான் வந்தேன், பாட்டு பாடுறேன், எல்லாம் செய்கிறேன், கை தட்டுறேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்? ஆழத்துக்குள்ளே போய் ஆண்டவர் என்ன பண்ணணும்?
தரிசிக்கணும், ஆண்டவரை தரிசிக்கணும், ஆண்டவரோடு உறவாடணும். உங்க ஹார்ட்டில், உள்ளத்தில் ஆண்டவரோடு என்ன பண்ணணும்? உறவாடணும். அதை அடிக்கடி சொல்லுவேன். தி அல்டிமேட்டம் ஆஃப் வர்ஷிப் இஸ் டு கம்யூன் வித் காட். பாடணும், டான்ஸ் போடணும், கையை தட்டணும், இசை வாசிக்கணும். ஆனால் அதனுடைய முடிவு எங்கே போகணும்? சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவரோடு உறவாடணும். I should get connected with God in my heart. Commune with God. ஆண்டவரோடு உறவாடுதல். ஓகே, ரைட். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தின் முதல் அர்த்தம் என்ன? பெயர் என்ன? ஆராதனை கூடாரம். நம்பர் 2, இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 25 அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்பதான் ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொல்லி கட்டளை கொடுத்து வேலையை ஆரம்பிக்க போறார். இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டார். வாட் இஸ் த டேபர்னக்கிள், ஒய் த டேபர்னக்கிள், ஹவு த டேபர்னக்கிள் என்று இனிமேதான் என்ன பண்ண போறாரு? சொல்ல போறார். ஆசரிப்பு கூடாரம் என்றால் என்ன, அது எப்படி கட்டணும், எதுக்கு கட்டணும் என்ற விஷயங்களை இனிமேதான் என்ன பண்ண போறாரு? சொல்ல போறார். 25 அதிகாரத்தில் தான் ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பிக்கும் போது அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, பார்த்தீங்களா? என்ன வார்த்தை? அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண. விளங்கிட்டீங்களா? இப்ப ஆசரிப்பு கூடாரத்தினுடைய 2வது அர்த்தம் என்ன? தேவன் தங்குகிற வாசஸ்தலம். The dwelling place of God. The dwelling place of God. தேவன் வாசம் பண்றாரா? இப்ப நான் முதல்ல சொன்னேன், ஆசரிப்பு கூடாரம் புதிய ஏற்பாடு எதற்கு அடையாளமா இருக்கிறது? சபைக்கு அடையாளமா இருக்கிறது. அப்ப சபையில ஆண்டவர் என்ன பண்றாரு? வாசம் பண்ணுகிறார். வாசம். அதனால்தான் யாத்திராகமம் 34:26 தேவாலயம் என்று இது அழைக்கப்படுகிறது. This tabernacle is called as the temple of God. தேவாலயம். இப்ப சபைக்கு ஒரு பெயர் உண்டு. அது என்ன பேரு? தேவாலயம், வாசஸ்தலம், the dwelling place of God. நீங்க சபையை அற்பமா நினைக்காதீங்க. சபைக்கு வந்துட்டு ஏனோ தானோன்னு போகாதீங்க. சபையில யார் வாசம் பண்றா? தேவன் வாசம் பண்றாரு. நீங்க பார்த்துருப்பீங்க, ஹிந்து டெம்பிள்ல அங்க ஒரு அவங்களுடைய தெய்வத்தை அவங்க சிலையை வச்சிருக்கிறாங்க. அதுகிட்ட போய் எவ்வளோ பயபக்தியா கும்பிடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? ஐயோ ஐயோ, அவ்வளோ பயபக்தியா கும்பிடுறாங்க. நீங்க இது ஏதோ சபை சங்கம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இங்க தேவன் வாசம் பண்றாரு. உங்க கண்ணுக்கு தெரியல, நீங்க அவரை உணரணும். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று சங்கீதம் 82:1 வாசிக்கிறோம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே அவர் உலாவுகிறார். வெளிப்படுத்தல் 1:20 விளக்கம் கொடுத்திருக்குது. அந்த 7 குத்து விளக்கு என்னவா? 7 சபைகளாம். அப்ப சபைனா நீங்க ஏதோ 10 பேர் கூடி, இது கிரிக்கெட் கமிட்டி இல்லை, இது ஃபுட்பால் கமிட்டி இல்லை, ஆளுக்கால் எதையாவது கூட்டாஞ்சோறு ஆக்கிற மாதிரி நீ 10 ரூபா போடு, நான் 10 ரூபா போடுறேன், ஆளுக்கு 10 ரூபா போட்டு ஒரு ஐக்கியத்தை. நாட் லைக் தட். இங்கே இயேசு வாசம் பண்ணுகிறார். தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்படின்னா நீங்க மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆலயத்தை நிறைய பேர் அதை லைட்டாக எடுத்துக்குவாங்க, கேர்லெஸ்ஸாக எடுத்துக்குவாங்க. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ உங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. நான் என்னுடைய துணைவியார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. அவங்க சனிக்கிழமை இரவு டயாலிசிஸ் போகிறாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு வருவதற்கு எத்தனை மணி ஆகிடும்? 12:30க்கு மேலே ஆகிடும். அதற்கு பிறகு சாப்பிட்டுட்டு, அதுக்கு பிறகு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் படுப்பதற்கு 1:30 மணி 2 ஆகிடும். அப்படி ஆனாலும் கூட திரும்ப காலையில் எழும்பி இங்கே உங்களுக்கு முன்னாடி, நானும் லேட்டாக வந்தில்லை,
வெரி ரேர். எப்போயோ ஒரு நாள் நான் சுகவீனமாக இருந்திருப்பேன். அன்றைக்கு நான் ஒருவேளை 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாமதமாக, ஒரு நாள், என்றைக்கோ ஒரு நாள். ஆனால் பெரும்பாலும் நாங்கள் எப்படி வந்துடுவோம்? முதல் ஆளாக வந்துடுவோம். நீங்கள் நினைக்கலாம் இவங்க டியூட்டி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். டியூட்டி மாத்திரம் அல்ல, இங்கே யார் வாசம் பண்றா? தேவன் வாசம் பண்றார். தேவன் வாசம் பண்றார். சர்ச் இஸ் த டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் காட். சபை என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். யாரோ ஒரு ஆள் தப்பு பண்றான் என்பதனால சபையை மட்டமா பேசிடாதீங்க. சபையில யாரோ ஒருத்தர் தப்பு பண்றாரு, யாரோ ஒருத்தர் சரியா வாழலை, இதுக்காக போய் நீங்க மொத்த சபையும் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க தேவனை பாருங்க. தேவன் இங்க வாசம் பண்றாரு. நீங்க தேவனுக்காக வரீங்க, அந்த ஆளுக்காக வரல. நீங்க சபையில சிலர் வெளியே போயிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டேன், அந்த ஆள் வந்தா நான் வரமாட்டேன். எப்படி? அவங்க 2 பேருக்கு சண்டை போட்டுவிட்டு சபையை விட்டு நின்றுட்டான். நான் கேட்டேன், ஐயா உனக்கும் அவருக்கும் சண்டை ஆயிடுச்சுன்னா கர்த்தர் என்னையா பண்ணார் உன்ன? இன்றைக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். நீங்க இங்க வரும்போது தேவனை தரிசிக்கணும். அதனால்தான் அதுக்கு பேர் என்ன? தேவாலயம். ஆலயம் என்றால் என்ன? அப்பா வீடு. சோத்திரம். அப்ப ஞாயிற்றுக்கிழமை நீங்க காலையில கிளம்பும் போது என்ன எண்ணத்துல வரணும்? எங்க அப்பா வீட்டுக்கு போறோம். எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அப்பா வீட்டில் அவர் எல்லாம் தருவாரு, பையெல்லாம் நிரப்பி தருவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எங்க அப்பா என்னை பார்க்க வந்தாருன்னா எனக்கு தெரியும் விஷயத்தோடு தான் வருவாருன்னு. அவர் எப்போ பார்த்தாலும் மத்தியானம் 2 மணி 3 மணிக்கு வருவார். நாங்கள் சொல்லுவோம், ஏன்பா இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னுவேன். அவர் சொல்கிறது, பேங்க்குக்கு போய் பணம் எடுத்துகிட்டு வரணும், அதனால் 10 மணிக்கு மேலே தான் நான் போவேன். அவர் எடுத்துக்கிட்டு உன்னை பார்க்க நான் வருவேன். அவர் வந்தாவே எனக்கு ஒரு குதுகுதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உள்ளே வந்த உடனே ஹாலில் கூட உட்கார மாட்டார். நேராக என் ரூமுக்கு என்ன அங்கே வா வான்னுவார். உள்ளே போய் முதல்ல பைய திறந்து இதை புடின்னுவார். இப்போ உட்காருங்க, முதல்ல இதை புடிப்பா, இதை புடி, உள்ளே வை, பீரோவில் எடுத்து உள்ளே வை. அப்புறம் வெளியே வந்து ஹாலில் உட்காந்து அவர் சாதாரணமாக பேசுவார். பூலோக தகப்பனுக்கு இவ்வளோ அக்கறை இருக்குமானால் பரலோக தகப்பன் எவ்வளோ அக்கறை உடையவராயிருப்பார். முதல்ல அதை நம்புங்க. அவர் அப்பான்னு கூப்பிட்டு பழகுங்க. செபத்தில் எப்படி கூப்பிட்டு பழகுங்க? அப்பான்னு கூப்பிட்டு பழகுங்க. இது வாசஸ்தலம். இது என்னது? வாசஸ்தலம். 3வது அதே வசனம், யாத்திராகமம் 25:8. ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு பரிசுத்த ஸ்தலம். இங்க உள்ள நுழையும் போது நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு வாங்க, இல்லை வந்த பிற்பாடாவது பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. ஏன்? இது தேவன் வாசம் என்ற இடம். இது பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம். ஆராதனை செய்கிற எந்த இடமும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். நீங்களும் எப்படி வரணும்? பரிசுத்தமாக வரணும். அதுக்கு தான் உங்களுக்கு வாய்ப்பு தரோம். சில ஆள் அப்படியே வந்துடுவாங்க, வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்துடுவாங்க, அதை பற்றி கவலைப்பட ஆராதனைக்கு போகணுன்னு ஒரு எண்ணத்தில் வந்துடுவாங்க. அவங்களை அறியாமல் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம், சிந்திச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். உங்களை என்ன செய்து கொள்ள வேண்டும்? பரிசுத்த. ஆமாம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இந்த ஆலயத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்க. பொதுவாக சபையே ஆலயம், தனி நபரும் ஆலயம். ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்க. சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கொரிந்து சபையை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றார். ஒவ்வொரு தனிநபரை பார்த்து சொல்றார், நீங்கள் உங்கள் சரீரங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்றார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். இங்கே வரும்போது
பரிசுத்தத்தோடு வர பாருங்க. ஓகே, ரைட். யாத்திராகமம் 29:43 வாசிக்கலாம். காட்ஸ் மீட்டிங் பிளேஸ், காட்ஸ் சந்திக்கிற இடம். யாரு சந்திக்கிறாரா? தேவன் நம்மளை சந்திக்கிறாரா? சபையில தேவன் நம்மளை நீங்க அந்த எதிர்பார்ப்போடு வாங்க. நீங்க யாரை சந்திக்க வரணும்? அதனால்தான் நம்ம ஆராயணில் ஜெபிக்கும் போது சொல்வேன், ஒரு டிவைன் டச் வேணும், ஒரு டிவைன் விசிட்டேஷன் வேணும், ஒரு ஹெவன்லி விசிட், பரலோக சந்திப்பு நடக்கணும். ஆராதனை செய்யும் போது என்ன நடக்கணும்? பாடல் நேரத்திலேயோ, ஜெப நேரத்திலேயோ, பிரசங்க நேரத்திலேயோ, எந்த நேரத்திலேயாவது என்ன நடக்கணும்? ஒரு விசிட்டேஷன். தேவன் என்னை சந்தித்தார், நான் அவரை பார்த்தேன். 1 யோவான் 1:1 வாசிக்கிறோம், நாங்கள் எங்கள் கண்களினால கண்டதும், நாங்கள் காதுகளினால கேட்டதும், கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை அறிவிக்கிறோம். நாங்கள் கண்டது. ஆலயத்துக்கு வந்தா நீங்க யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும். ஆசரிப்பு கூடாரம் என்றால் என்ன? தேவன் மக்களை சந்திக்கும் ஸ்தானம். இட்ஸ் the place where God meets his people. Church is the place where God meets his people. சபை என்றால் என்ன? தேவன் என்னை சந்திக்கிற இடம். இன்னைக்கு ஆராதனையில சந்திச்சீங்களா? இப்பயா சந்திங்க. பிரசங்க கேட்கும் போதே, அப்பா உன்னை பார்க்க வந்தனே, உன்னை பார்க்கணும், உங்களை பார்க்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் தேவாலயத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுகையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன், அவரை தரிசித்தேன். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், நான் ஆண்டவரை சந்தித்தேன், ஆண்டவர் என்னை சந்தித்தார். God's meeting place. ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு பார்க்கலாம். தேவன் என்னை சந்திக்கிற இடம் சபை. அடுத்தது இன்னொரு இடமும், இது விசுவாசிகள் ஒன்றாய் சந்திக்கிற இடம். மீட்டிங் ஆஃப் த காங்கிரிகேஷன். லேவியராகமம் 23 முதல்ல படிங்க பாடலாம். அப்போ இது என்ன இடமா? காங்கிரிகேஷன் சந்திக்கிற இடம், சபை கூடணுமா. தேவன் என்னை சந்திக்கிற இடம் மட்டும் அல்ல சர்ச்சு. சபை என்றால் என்ன? நாங்கள் சந்திக்கிற இடம், விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற இடம். கேதரிங் ஆஃப் ஹிஸ் பீப்புள். நான் இங்க பார்க்கிறேன், சில விசுவாசிகளை பார்க்கிறேன், நேரா வராங்க, அப்படியே நேரா போயிட்டே இருக்கிறாங்க. இப்படி 2 வருது, அப்படி அப்படியே போகுது. எல்லாரோடையும் ஷேக் ஹேண்ட்ஸ் பண்றீங்களா? அல்லது பிரைஸ்லாட உங்களுக்குன்னு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க அப்படி ஒரு குரூப் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தனியா ஒரு 4 பேர் இருப்பாங்க. சில ஆள் யாருமே பார்க்கறது இல்லை, ஏதோ கேட்டுருவாங்கன்னு தான். வேற என்ன? நீங்கள் ஒருவர் விசாரிக்கணும், ஒருவர். ஆமா, சர்ச்சுக்கு வரலன்னா நான் போய் விசாரிக்கல, நீ 2 பேர் போய் கேட்டுவா, அவன் வந்துடுவான். அது என்ன வம்பாகுது? சர்ச்சுக்கு போனா 10 பேர் வந்துட்டானு அந்த வாரம், அடுத்த வாரம் ஒழுங்கா என்ன பண்ணிடணும்? சர்ச்சுக்கு போயிடணும். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போலாம். என்னாகமம் 17:7 இன்னொரு பேர் பார்த்தீங்களா? ஆசரிப்பு கூடாரத்து இன்னொரு பேரு சாட்சியின் கூடாரம். அப்ப சபைக்கு என்ன பேரு? சாட்சியின் கூடாரம். முழு சபையே சாட்சியா இருக்கணும். இந்த சமுதாயம் நம்ம சபையை பார்த்துட்டு, ஆஹா இப்படி இருக்கிறாங்களே, இதுல நாமளும் சேர்ந்துக்கணும். நல்லா கவனிங்க. திருச்சபை வளர்ச்சி திருச்சபையினுடைய குவாலிட்டியை பொறுத்துத்தான். ஒரு பிசுறு இல்லை, ஒரு குறைவு இல்லை, ஒரு குற்றச்சாட்டு இல்லை, எல்லாம் கரெக்டா வாழ்றாங்க, எல்லாம் சுகமா இருக்கிறாங்க, எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, எல்லாம் செழிப்பா இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வெளியூர் உள்ள மக்கள் என்ன செய்யணும்? ஆஹா இதான் கரெக்டு, இவங்க கும்பிடுற சாமி தான் மெய்யான தெய்வம், இவங்க பாரு எப்படி வாழ்றாங்க பாரு, வா நாமளும் போய் சேர்ந்துக்கலாம். சபை எப்படி இருக்கணும்? சாட்சியின் கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்துக்கு பேர் என்ன? சாட்சி. அப்போ கூடாரம் சாட்சியாகிறது அல்ல, கூடாரத்தில் வாழ்ற மக்கள் என்னவா இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். இறுதியா இதற்கு இன்னொரு பேர் உண்டு, டேபர்னேக்கிள் ஆஃப் அனாயிண்டிங், அபிஷேகத்தின் கூடாரம். யாத்திராகமம் 40 அதிகாரம் 9 வாசிங்க.
என்ன பண்ணணுமா? அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலம்னா என்ன? வாசஸ்தலம்னா என்ன? சபை என்ன பண்ணணுமா? அபிஷேகம் பண்ணி அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதுக்குள்ள எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணணுமா? அப்ப சபையில் உள்ள எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும். nobody should be excluded. எல்லாம் ஆவியில் இருந்து அந்நிய பாஷை பேசி முழு வாசஸ்தலமும் அபிஷேகம் பண்ணப்படும். the whole tabernacle should be anointed. முழு சபையும் அபிஷேகம் பண்ணப்படணும். நம்ம சபையில் ஒரு சகோதரன், ஆட்டோ ஓட்டுற சகோதரன் இருக்கிறாரு, பாண்டியன்ட்டு. கடந்த வாரம் ஒரு சிக் பர்சனுக்கு ஜெபிக்க போயிருந்தோம். அவர் ஆட்டோவில் நான் போனேன், அவர் ஆட்டோக்காரரை வச்சுக்கிட்டேன். அவர் விசுவாசி தான். வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கிறப்ப, நான் ஜெபிக்கிறப்ப அவரும் கூட வந்து ஜெபம் பண்ணார். அவரும் வாங்க பிரதர் உள்ள ஜெபம் பண்ணுவோன்னு. நான் அந்நிய பாஷை பேசும்போது அவரும் ஆவியில் இருந்து அந்நிய பாஷை ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்லையே, இங்கே இருக்கிற எல்லாரும் ஆவியில் இருந்து அந்நிய பாஷை பேசுனா எப்படி தெரியுமா இருக்கும்? the whole tabernacle should be anointed. முழு வாசஸ்தலத்தை என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணணும். உள்ள இருக்கிற எல்லாத்தையும், அந்த வசனம் அப்படித்தானே போட்டுக்குது. இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கணும். இந்த கூடாரத்துக்கு பேர் என்ன? அபிஷேகத்தின் கூடாரம். ஓகேவா? ஆசிரியர் கூடாரம் என்றால் என்ன? ஆராதனை கூடாரம். இதுக்கு வேற என்னெல்லாம் பேரு சொல்லுங்க? தேவன் சந்திக்கிற இடம். இது பரிசுத்த ஸ்தலம். நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற இடம். இதுக்கு பேர் என்ன? சாட்சியின் கூடாரம். கடைசியா பார்த்தோம் என்ன சொல்ல? அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். முழு வாசஸ்தலமும் the whole church should be anointed. ஒருத்தர் பரிசுத்தாய் பெறாம இருக்கக்கூடாது, ஒருத்தர் அந்நிய பாஷை பேசாம இருக்கக்கூடாது. எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சி இந்த சபையே என்னவா இருக்கணும்? அக்கினியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட்.